إن الحمد لله نحمده ونستعينه من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها بث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. உலகத்திற்கு அருள்கொடையாக வந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களது குடும்பத்தார்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள் சஹாபிய பெண்மணிகள் மீதும் அல்லாஹுடைய கட்டளையை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக ஒன்று கூடியிருக்கக்கூடிய நாம் அனைவர்கள் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் அருளும் என்றென்று நிலத்தினார். கணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹ் இஸ்லாம் என்கிற இந்த மார்க்கத்தை நமக்கு அழகிய மார்க்கமாக வழங்கியிருக்கிறான். இந்த மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய நாம் எதையெல்லாம் பின்பற்ற வேண்டும் என்கிற செய்திகளையும் எப்படியெல்லாம் பின்பற்றக்கூடாது என்கிற செய்திகளையும் அல்லாஹும் அல்லாஹுடைய தூதர் அவர்களும் நமக்கு ஆழமான அழுத்தமான செய்திகளெல்லாம் சொல்லித் தருகிறார்கள். இப்படியான வாழ்க்கைகளை வாழக்கூடிய நாம் மனிதனுடைய இறப்பும் அதன் பிறகு வரக்கூடிய மறுமை வாழ்க்கையையும் முன்னிறுத்தி இஸ்லாமிய மார்க்கம் ஏராளமான நன்மைகளை நீங்கள் செய்வதற்கான வழிகாட்டல்களை நமக்கு சொல்லித் தருவதை பார்க்கிறோம். எந்த அளவுக்கு மறுமை குறித்து இஸ்லாமிய மார்க்கம் பேசுகிறது என்றால், வெறுமனே போகிற போக்கில் இஸ்லாமிய மார்க்கம் பேசாமல் நீங்கள் மறுமைகளை நம்புகிற பொழுது அதற்கான வழிகாட்டல்களை அதற்கான செயல்முறைகளை உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் அமைத்துக் கொள்ளுங்கள் என்று மார்க்கம் சொல்கிறது. அத்தோடு மட்டும் மார்க்கம் விட்டுவிடாமல் சில கேள்விகளாகவே நமக்கு எடுத்து வைப்பதை பார்க்கிறோம். எந்த அளவுக்கு அல்லாஹ் கேள்விகளை எடுத்து வைக்கிறார் என்றால், மனிதனுடைய வாழ்க்கையிலே குறிப்பாக இஸ்லாமியர்களாக வாழ்கிற பொழுது மறுமைக்கான சேமிப்பு நம்மளிடத்தில் இருக்க வேண்டும். ஒரு மனிதன் இறந்த பிறகு அதன் பிறகு வரக்கூடிய அந்த வாழ்க்கைக்கு எதையெல்லாம் நமக்கு தேவையாக இருக்கிறதோ, எந்த விஷயங்கள் நம்மளிடத்தில் இருந்தால் மறுமை நாளில் வெற்றி பெற முடியுமோ அதற்கான சேமிப்புகள் உங்களிடத்தில் இருக்கிறதா என்று அல்லாஹ் கேள்விகளோடு துவங்குவதை பார்க்கிறோம். எந்த அளவுக்கு அல்லாஹ் சொல்கிறான், வல் தந்தூர் நப்சும் மகத்தமத் லிகதின், அந்த மறுமைக்காக உங்களிடத்தில் என்ன சேமிப்பு இருக்கிறது, எதை நீங்கள் முற்படுத்தி வைத்திருக்கிறீர்கள் என்று அல்லாஹ் கேட்பதை பார்க்கிறோம். இந்த கேள்வி வெறுமனை கேள்விகள் மட்டுமல்ல, நம்முடைய வாழ்க்கையில சில அசைவு போட்டு பார்க்கக்கூடிய நிலைகளை நம்முடைய செயல்பாடுகளை அல்லாஹ் கேள்விகளாகவே முன்வைக்கிறார். நம்முடைய வாழ்க்கை இத்தனை ஆண்டு காலமாக நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். 30 வயசு உடையவர்கள் இருக்கிறார்கள், 50 வயசு உடையவர்கள் இருக்கிறார்கள், 60 வயசு உடையவர்கள் இருக்கிறார்கள். இப்படியான வாழ்க்கையை வாழக்கூடிய நாம் அந்த மறுமைக்கான சேமிப்பு நம்ம இடத்துல என்ன இருக்கிறது என்று அல்லாஹ் கேள்வி கேட்கிறான். எதற்காக கேட்கிறான்? உலகத்தில் வாழக்கூடிய நாம் உயிரோடு இருக்கும்போது ஒவ்வொரு விஷயங்களையும் அசைய போட்டு கொண்டு இருக்கிறோம். தொழுகையாக இருக்கட்டும், தர்மமாக இருக்கட்டும், நோபுகளாக இருக்கட்டும், ஜகாத்துகளாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சரி, ஒரு உயிரோட்டமான வாழ்க்கையில வாழக்கூடிய நாம் நமக்கு தேவை வருகிற பொழுது தொழக்கூடிய மக்களாக இருக்கிறோம். நமக்கு ஏதாவது ஒரு விஷயம் நடக்க வேண்டும்,
அல்லாஹ்விடத்திலிருந்து ஒரு விஷயங்களை பெற வேண்டும், அல்லது நம்முடைய சிரமங்கள் குறைக்கப்பட வேண்டும், நம்முடைய கவலைகள் குறைக்கப்பட வேண்டும் என்றால் நாம் என்ன செய்கிறோம்? உடனடியாக பள்ளியை நோக்கி விரைந்து வருகிறோம். அல்லாஹ் ஒருத்தர கையை வந்து, இறைவா பல பிரச்சனையில சிக்கலை மாட்டிக்கிட்ட, அதிலிருந்து எனக்கு விடுதலை கொடு, என் நிம்மதியான வாழ்க்கையை கொடு என்று நமக்கு தேவை வருகிற பொழுது நாம் என்ன செய்கிறோம்? பள்ளிவாசல் நோக்கி வருகிறோம். பள்ளிவாசல் நோக்கி வராமல் இருந்தாலும் வீட்டில் உட்கார்ந்து கொண்டு அல்லாஹ்விடத்தில் தினந்தோறும் ஏதாவது ஒரு வகையிலே பிரார்த்தனை செய்து கொண்டே இருக்கிறோம். அது எப்போ நடக்கிறது? உயிரோடு இருக்கிற பொழுது, உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற பொழுது இது போன்றான ஒரு நிலை நம்மிடத்தில் இருக்கிறது. ஆனால் அதே வேளையில மரணித்து விட்டால் நம்முடைய வாழ்க்கையில, இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த வாழ்க்கையில சற்றென்று அல்லாஹ் தஆலா நம்முடைய உயிரை எடுத்து விட்டால், நம்முடைய ரூஹை எடுத்து விட்டால் நம்முடைய வாழ்க்கை எதுவாக இருக்கிறது? இத்தனை ஆண்டு காலமாக பெயர்களை சொல்லி அழைத்தவர்கள் உடனடியாக நமக்கு ஒரு பெயரை வைத்து விடுகிறார்கள். நமக்கு யார் பெயர் வச்சிருப்பார்? தாய் வைத்திருப்பார், அல்லது தந்தை வைத்திருப்பார்கள், அல்லது உறவுக்காரர்கள் ஏதோ ஒரு பெயர் நமக்கு வைத்திருப்பார்கள். ஆனால் நாம் இறந்து விட்டால் ஊரே ஒன்று ஊர் ஒரு பெயரை வைக்கிறது. இதுல ஜனாசா, மவுத்து, இந்த உடலை எப்ப தூக்க போறீங்க? இருக்கிற கால வரையிலும் உயிரோடு நடமாடி கொண்டிருக்கிற பொழுது பேசிய விஷயங்கள், பெயர் சொல்லி அழைத்தவர்கள் மரணத்தை அடைந்த பிறகு அவர்கள் வைக்கக்கூடிய பெயர்கள் என்ன? ஜனாசா எப்ப தூக்க போறீங்க? வேற யாரெல்லாம் வரணும்? குளிப்பாட்டக்கூடிய வேலைகளை பாருங்கள், கஃனிடுவதற்கான வேலைகளை பாருங்கள், முகங்களை பார்க்கக்கூடிய மக்கள் எல்லாம் முகங்களை பார்த்து விடுங்கள், இனிமேல் அவர்களை யாரும் பார்க்க முடியாது சொல்றாங்கல்ல. இந்த வாழ்க்கைக்கு பிறகு நம்ம இடத்த என்ன இருக்கிறது? மறுமையில ஜெயிக்க வேண்டும், மறுமையில வெற்றி பெற வேண்டும், அந்த மறுமையிலே சுவனத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அதற்கான சேமிப்பு நம்ம இடத்துல என்ன இருக்கு? யோசிக்கணும்ல. அல்லாஹ் சில வழிகளை சொல்லித் தருகிறான். அல்லாஹ்வுடைய தூதர்கள் அற்புதமான சில விஷயங்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். சில அமல்களை பொறுத்த வரையில நாம் தேடி செல்ல வேண்டும். மறுமை நாளிலே நாம் வெற்றி பெற வேண்டும் என்றால், அதற்காக நாம் அமல்களை செய்ய வேண்டும் என்றால் நாம் தேடி செல்ல வேண்டும். தொழுகையா? பள்ளிவாசலை தேடி வர வேண்டும். ஜகாத்தா? ஏழைகளை பார்த்து செல்ல வேண்டும். ஹஜ்ஜா? இங்கே இருந்து செலவுகளை செய்து நாம் மக்காவை நோக்கி செல்ல வேண்டும். இது ஒரு வகை. சில விஷயங்கள் இருக்கிறது, அல்லாஹ் நம்மை நோக்கி வர வைப்பான். நம்மை நோக்கி வர வைப்பான்ல. தான தர்மம் எடுத்துக்கொள்ளுங்கள். ரமலான் மாதம் வந்துவிட்டால் வீடுகளை தேடி வருவார்கள், ஏழை மக்கள் வருவார்கள், இல்லாதப்பட்ட மக்கள் வருவார்கள், தேவையுடைய மக்கள் வருவார்கள். சில விஷயங்கள் அல்லாஹ் எப்படி ஏற்படுத்தி வைத்திருக்கிறான் என்றால், சில அமல்களை, சில தர்மங்களை, சில நல்ல காரியங்களை நீங்கள் தேடி செல்ல வேண்டும். சில காரியங்கள் இருக்கிறது, அது உங்களை தேடி வரும். தேடி வருகிற பொழுது அந்த வாய்ப்புகளை நீங்க பயன்படுத்திங்க. அல்லாஹ் எப்படி வைத்திருக்கான் பாருங்க. உங்களுக்கு தேடி போறது ஒரு கஷ்டமா இருக்கா? கஷ்டங்கள் இருக்கிற பொழுது உன்னை தேடி எந்த விஷயங்கள் வருகிறதோ அதை நீ பற்றி பிடித்துக்கொள். எப்படியெல்லாம் மார்க்கம் சொல்லுகிறது? அல்லாஹ்வுடைய தூதர் செய்ய சொன்னார்கள், இதா மாத்த இன்சான், ஒரு மனிதன் இறந்து விட்டால் இன் கதா, எல்லாம் முடிந்து விடுகிறது, எல்லாம் முடிஞ்சிடும். எந்த அளவுக்கு? அன்னுடைய அமலகும் இல்லாம சலாசத்தின், 3 காரியங்களை தவிர மற்ற எல்லாம் முடிந்து விடுகிறது. இது சொல்ல ரொம்ப விரிவா சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, புரிஞ்சிருக்கும். நம்ம உயிரோடு இருக்கும் பொழுது கூட 4 பேர் இருப்பார்கள், நண்பர்கள் இருப்பார்கள், சொந்த பந்தங்கள் இருக்கும், கட்டிய மனைவி இருப்பார், கட்டிய கணவர் இருப்பார், தாய் தகப்பன் இருப்பார்கள், உறவுக்காரர்கள் இருப்பார்கள், எல்லாம் இருப்பார்கள். இறந்துட்டா கூட வந்து படுப்பாங்களா? இன்னைக்கா யோசிச்சிருக்கிறோமா? எத்தனை ஆண்டு காலமா குடும்பம் நடத்தியிருந்தாலும், கணவரே இறந்து விட்டாலும் மனைவி வந்து கூட அந்த கபர் படுத்துருவாங்களா? அது மனைவி இறந்த பிறகு கணவன் வந்து படுப்பாரா? சில ஆண்டு காலம் சில கவலைகள் இருக்கும். ஆனாலும் அவர் ஒரு வழியை நோக்கி செல்கிறார் என்றால் அதற்கான வழிகாட்டல், மறுமையில வெற்றிக்காக, கபருடைய வெற்றிக்காக என்ன நம்ம இடத்துல இருக்கிறது அல்லாஹ் கேள்வி கேட்டாங்க. அந்த கேள்வி இன்னும் நம்ம இடத்துல இருந்து கொண்டே இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இறந்த பிறகு 3 அமல்கள் தவிர மற்ற எல்லாம் முடிந்து விடுகிறது. என்ன 3 அமல்? நல்ல காரியங்களை சொல்கிறார்கள். இலாமின் சதகத்துல் ஜாரியா,
நிரந்தரமாக நன்மைகளை பெற்றுத்தரக்கூடிய ஒரு வழி நம்மளிடத்தில் இருக்கிறது. அந்த வழியை நோக்கி எத்தனை நபர் சென்று இருக்கிறோம்? எத்தனை நபர் அமல்களை செய்கிறோம்? எத்தனை நல்ல காரியங்கள் செய்கிறோம்? மார்க்கம் சொல்லி தந்திருக்கக்கூடிய எத்தனை விதமான விஷயங்களை செய்திருந்தாலும் கூட நம்முடைய வாழ்க்கையிலே நிரந்தரமான நன்மைகளை பெற்றுக் கொள்வதற்கான வழிகளை நாம் என்றைக்காவது தேடி இருக்கிறோமா? நம்முடைய வாழ்க்கை நிரந்தரம் இல்லை, நிரந்தரம் இல்லை தானே. எப்போதும் எந்த நிலையிலும் மரணத்தை நோக்கி நடந்து கொண்டு இருக்கிறோம். மரணத்தை நோக்கி நாம் சென்று கொண்டே இருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் மரணம் நம்மை நோக்கி வந்து கொண்டே இருக்கிறது. அப்படியான வாழ்க்கையிலே வாழக்கூடிய நாம் நிரந்தரமான நன்மைகளை கிடைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி நாம் என்ன செய்திருக்கிறோம்? மார்க்கம் பல விஷயங்களை சொல்கிறது. இன்னென்ன காரியங்கள் செய்யுங்கள், மக்களுக்கு தேவையானதை, மக்களுக்கு பிரயோஜனமானதை, மக்கள் அன்றாடம் நடைமுறைப்படுத்தக்கூடிய விஷயங்களை நீங்கள் செய்து அதன் மூலமாக நன்மைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். மார்க்கம் சொல்லுகிறது. பள்ளிவாசல் சம்பந்தமாகவே அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லித் தருகிறார்கள். பள்ளிவாசல் எதற்கெல்லாம் பயன்படுத்தப்படுகிறது? உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் தான். ஒவ்வொரு விஷயங்களும் நம்முடைய வாழ்க்கையிலே அன்றாடம் பார்த்து கொண்டே இருக்கிறோம். பள்ளிவாசல் சொல்லும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, மன் பனால் இல்லாஹி மஸ்ஜிதன், எந்த ஒரு மனிதர் பள்ளிவாசலுக்காக உதவி செய்கிறார், யப்தகி பிஹி வஜ்ஹல்லாஹ், அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்துக்காக, அல்லாஹ்வுடைய அருளுக்காக, அல்லாஹ்வுடைய பரக்கத்துக்காக, அல்லாஹ் நம்மை மன்னிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி மட்டுமே ஒருவர் ஒரு பள்ளிவாசலுக்காக உதவி செய்கிறார் அல்லது பள்ளிவாசலை கட்டி கொடுக்கிறார். வசதிகளை பொறுத்து பள்ளிவாசலை கட்டி கொடுப்பதற்கான வசதிகள் எல்லோருக்கும் இருக்காது. ஒரு சிலர்களுக்கு இருக்கும். பல நபர்களுக்கு ஏதோ நம்மளால் முடிஞ்ச உதவிகளை செய்யலாம். இந்த விஷயங்களை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிக் கொடுக்கிறாங்க. பரல்லாஹு லஹு மிஸ்லுஹு ஃபி ஜன்னah, இப்படி யார் ஒருவர் செய்கிறாரோ இது போன்ற ஒரு ஒப்பாக ஒரு வீட்டை அல்லாஹ் ஏற்படுத்தி வைக்கிறார். சொர்க்கத்தில் வீடு, உலகத்தில் இல்லை, சொர்க்கத்தில் நிரந்தரமான ஒரு வாழ்க்கையில, உயிரே போகாத ஒரு வாழ்க்கையில, நிம்மதியான ஒரு வாழ்க்கையில, எந்த ஒரு சச்சரவு இல்லாத ஒரு வாழ்க்கையில, அழகான ஒரு வாழ்க்கை, அற்புதமான ஒரு வாழ்க்கை. அந்த சொர்க்கத்தை அல்லாஹ் எதை ஏற்படுத்தி வைக்கிறார் என்றால், எவர் ஒருவர் பள்ளிவாசலுக்காக உதவி செய்கிறாரோ அல்லது பள்ளிவாசலை கட்டி கொடுக்கிறாரோ அது போன்று அல்லாஹ் மறுமையிலே ஒரு சொர்க்கத்துல ஒரு வீட்டை கட்டி கொடுக்கிறான். எப்போ கிடைக்குது? நிரந்தரமான வாழ்க்கை இல்லையா? அந்த நிரந்தரமான வாழ்க்கை, நிம்மதியான ஒரு வாழ்க்கையை, ஒரு வீட்டை அல்லாஹ் கொடுக்கிறார் என்ற சாதாரண விஷயமா? நிரந்தரமான நன்மைகளை தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு அமலாக மார்க்கம் சொல்லுகிறது. பள்ளிவாசலுக்காக உதவி செய்வது சதகுத்துல் ஜாரியா என்று சொல்லுகிறது. சதகுத்துல் ஜாரியா என்பது நிரந்தரமாக நன்மைகளை பெற்றுத்தரக்கூடியது. நிரந்தரம் என்றால் ஒரு பள்ளிவாசல், அந்த பள்ளிவாசலுக்காக உதவி செய்வது, பள்ளிவாசல் இடிக்கிற வரை, பள்ளிவாசலை பயன்படுத்துகிற வரை, பள்ளிவாசல் அதே இடத்துல இருக்கிற வரையிலும் அல்லாஹ் நமக்கு நன்மைகளை தருகிறான். எப்படியா நன்மைகள் கிடைக்கிறது? அப்படி கொஞ்சம் அசை போட்டு பாருங்க. மன அளவுல இந்த பள்ளிவாசல் எதற்கெல்லாம் பயன்படுத்தப்படுகிறது யோசித்து பாருங்களேன். இன்றைக்கு ஜும்மா, அல்லாஹ்வுடைய கிருபையால் இவ்வளவு மக்கள் வந்திருக்கிறோம். பள்ளிவாசலுக்காக உதவி செய்திருந்தால் இத்தனை நபர்கள் தொழக்கூடிய தொழுகை, அவர்களுடைய சுன்னத்தான தொழுகைகள், அவர்களுடைய பிரார்த்தனைகள், அவர்கள் இன்னும் இருந்து எத்தனை விதமான அமல்களை செய்தாலும் அந்த நன்மைகளை அவரும் பெற்றுக் கொள்கிறார். பள்ளிவாசல் உட்கார்ந்து குர்ஆன் ஓதுகிறார், பல மணி நேரம் ஓதுகிறார். யாது ஓதுனாலும் சரி, பள்ளிவாசலுக்காக ஒருவர் கொடுத்து உதவி செய்திருந்தால் அதனுடைய பலனையும் அவர் பெற்றுக் கொள்கிறார். இந்த பள்ளிவாசலை நோம்புக்காக ஏற்பாடு செய்யப்படுகிறது. நோம்பு காலத்தில் இந்த பள்ளிவாசலை உட்கார்ந்து கொண்டு நோம்பு திறப்பதற்காக வருகிறார்கள். நோம்பாளிகள் பிரார்த்தனை செய்கிறார்கள், நோம்பாளிகள் நல்ல காரியங்கள் செய்கிறார்கள், நோம்பாளிகளுக்காக பல்வேறு நல்ல நிகழ்வுகள் ஏற்பாடு செய்யப்படுகிறது. இப்படி யாரெல்லாம் செய்கிறார்களோ, யாரெல்லாம் பள்ளிவாசலுக்காக உதவி செய்கிறார்களோ அதனுடைய பலனை அவர் பெற்றுக் கொள்கிறார். எவ்வளவு நன்மைகள் பாருங்க. எப்போ இன் கதா, எல்லா அமலும் முடிந்த பிறகு, உயிரோட்டமே இல்லாத நிலையில், யாரும் யாரிடத்தில் பேச முடியாத ஒரு நிலை,
மண்ணோடு மண்ணாக போயிருந்தாலும் சரி, இந்த பள்ளிவாசலுக்காக அவர் உதவி செய்திருந்தால் அதனுடைய நன்மைகளை பெற்றுக் கொள்கிறார் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களே. நிரந்தரமான நன்மைகள். யோசித்து பாருங்களேன், இந்த வாய்ப்புகளை நாம் என்றைக்காக தேடி சென்றிருக்கிறோமா? அல்லது வந்த வாய்ப்புகளை சரியான முறையில் பயன்படுத்தி இருக்கிறோமா? எவ்வளவு கேள்விகள் இருக்கு பாருங்க. அல்லாஹ் சொன்னான்ல, நீங்கள் மறுமைக்காக உங்களிடத்தில் என்ன முற்படுத்தி வச்சிருக்கிறீங்க? அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் கூட சஹாபாக்கள் கேட்டாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, மறுமை நாள் எப்போது வரும்? மஸாஅத், அதனால எப்போது வரும் கேட்ட பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, அந்த நாள் வரும். என்ன இருக்கும் உங்கள்கிட்ட? மறுமைக்காக உங்களிடத்தில் என்ன இருக்குன்னு கேட்டாங்கல்ல. யாரை பார்த்து? சஹாபாக்களை பார்த்து. சஹாபாக்கள் நம்மளை போன்றவங்களா? யோசிச்சு பாருங்க. நம்மளை போன்று நேரங்களுக்கு தகுந்தார் போல, காலங்களுக்கு தகுந்தார் போல அவ்வப்போது நமக்கு தேவைப்படுகிற போது அல்லாஹ்வை நினைவு கூறக்கூடிய மக்களாகவும், நம்முடைய தேவையெல்லாம் முடிந்த பிறகு அல்லாஹ்வை மறக்கக்கூடிய மரண மக்களாகவும் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோமே. ஆனா அன்றைக்கு சஹாபாக்கள் அப்படி இருந்தார்களா? அல்லாஹ்வுடைய தூதர் கண்ண அசைய மூலமாக களத்தில் வந்து நின்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஊமென்று சொல்லுங்கள், என்ன செய்ய வேண்டும்? உங்களுடைய கட்டளைகளை நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம், எது வேண்டாலும் சொல்லுங்கள், நாங்கள் செய்வதற்கு தயாராக இருக்கிறோம் என்று சொன்ன சஹாபாக்கள் அல்லாஹ்வுடைய தூதர் கேட்டாங்க, மறுமையை எதிர்பார்க்கிறீங்களப்பா, அதற்காக உங்களுக்கு என்ன இருக்குன்னு கேட்டார். அந்த கேள்வி நம்ம நோக்கி இருக்குல்ல. அப்போ நிரந்தரமான நன்மை நோக்கி செல்கிற பொழுது, அல்லது அந்த நன்மை நம்மை நோக்கி வருகிற பொழுது அதை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அச்சரமா பிடிச்சுக்கணும். நம்மளால் முடிந்த உதவிகளை வாரி வழங்க வேண்டும். அந்த காலத்து சஹாபிய பெண்மணிகள் எந்த அளவுக்கு இந்த மார்க்கத்துக்காக கொடுத்தார்கள். சஹாபாக்கள் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ஒரு போருக்காக அறிவிப்பு செய்யறாங்க, போருக்கு செல்ல வேண்டியிருக்கிறது, பொருளாதார தேவையாக இருக்கு, உங்களால் முடிந்த பொருளாதாரத்தை கொடுங்க என்று கேட்டாங்க. இருக்கக்கூடிய சஹாபாக்கெல்லாம் கொடுத்துட்டாங்க. உமர் ரலியல்லாஹு அவங்க முடிந்தவரை கொடுக்கிறார்கள், அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொடுக்கிறார்கள், உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கொடுக்குறாங்க, அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கொடுக்குறாங்க. எல்லா சஹாபாக்கள் பேசிட்டு இருக்கிறாங்க. நம்மளுடைய பங்கு இருக்கணுமே. இருக்கப்பட்டவங்களாம் கொடுத்துட்டாங்க, நம்மள்ட்ட ஒண்ணுமே இல்லையே, நம்ம என்ன செய்யறது? அப்படி முயற்சி எடுக்கக்கூடிய அந்த நேரத்தில் சில மக்கள் பேசிக்கொண்டு இருக்கிறார்கள், இன்றைக்கு ஏதாவது ஒரு வேலைக்கு போகும், ஏதாவது பொருளாதாரத்தை தேடி போகும். அவர்களுக்கும் தேவை இருந்தது, அது முக்கியமான விஷயம். அவர்களுக்கும் தேவை இருந்தது. அவர்கள் பேசிக்கொண்டார்கள், ஏதாவது வேலைக்கு போவோம், அந்த வேலையின் மூலமாக நமக்கு எதை கிடைக்கிறதோ அதை கொண்டு ரசூலுல்லாஹ்ட்ட கொடுப்போம்னு கொடுத்தாங்க. சஹாபாக்கள் சென்றார்கள், வேலைக்கு போனாங்க, கிடைத்த பொருளாதாரத்தை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே எங்களால் முடிந்தது கொடுத்தாங்க. அந்த சஹாபாக்களை பார்த்து அல்லாஹ்வுடைய தூதர் கேட்டாங்க, மறுமைக்கு அவங்களை என்ன பார்க்குன்னு கேட்டாங்க. என்ன இருக்கு? அவங்களுக்கு மட்டும், நமக்கும் தான் அந்த கேள்வி. அவர்களுடைய வாழ்க்கை வேற மாதிரி. நம்மளை விட ஸ்ட்ராங்கா வாழ்ந்தவர்கள் இறை நம்பிக்கை விஷயத்தில், மறுமை விஷயத்தில், கபருடைய விஷயத்தில் மார்க்கம் எதை சொல்கிறதோ அதை சரியான முறை பற்றி பிடித்துக் கொண்டார்கள். ஆனா இன்றைக்கு நாம் யோசித்து பாருங்க, நம்ம எப்படி இருக்கிறோம்? இந்த கேள்வி நம்ம நோக்கி இருக்குல்ல. இன்னும் சொல்றாங்க, இன்னும் சதகுத்து ஜாரின்னு சொல்லும் பொழுது அவ் இல்முன் இன்தஃபஉ பிஹி, பயனுள்ள கல்வி, நல்ல கல்வியை ஒருவர் கற்றுக்கொள்கிறார், அந்த கற்றுக்கொண்ட கல்வியை பிற மக்களுக்கு போதிக்கிறார், அவர்கள் மூலமாக பல மக்கள் நன்மை அடைகிறார்கள், அவர்கள் மூலமாக கற்றுக்கொண்ட மக்கள் அவர்களுக்கு சொல்லுகிறார்கள். இப்படியாக தொடர்ந்து வரக்கூடிய இந்த கல்வி, அவர் சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த கல்வி மூலமாக பல மக்கள் பயனடையும் பொழுது அதன் மூலமாக அவர்களும் நன்மைகளை பெற்றுக் கொள்கிறார். இன்னைக்கு நான் ஒரு கல்வியை கற்றிருக்கிறேன் அப்படின்னா, இந்த கல்வியை உங்களுக்கு நான் சொல்றேன். நான் சொல்லியிருக்கக்கூடிய இந்த விஷயங்களை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை நடைமுறைப்படுத்தும் பொழுது, நீங்கள் செயல் உருவம் கொடுக்கும் பொழுது, அதை கொண்டு பிற மக்கள் பயனடைகிற நேரத்தில் நீங்கள் எத்தனை லட்சம் மக்கள் போனாலும் சரி அதனுடைய நன்மைகள் நானும் பெற்றுக்கொள்கிறேன். பயனுள்ள கல்வி நிரந்தரமாக நன்மைகளை தரக்கூடிய, மரணத்துக்கு பிறகு நன்மைகளை தரக்கூடிய, மறுமை நாளில் வெற்றி தரக்கூடிய ஒரு நிரந்தரமான நன்மை நோக்கி ஒவ்வொருவரும் செல்லக்கூடிய நிலையில் நம்முடைய வாழ்க்கை இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் காசு சொன்னாங்க, அவ்வளது சாலிகின், நல்ல குழந்தைகள், எதுவும் லகு, சாலிகான பிள்ளைங்க,
அவங்க பெற்றோர்களுக்காக செய்யக்கூடிய பிரார்த்தனை. இந்த காலத்தில் சாலிகான பிள்ளைகளை வளர்க்குறது சாதாரணப்பட்ட விஷயம் அல்ல, ரொம்ப கேள்விக்குறியாக தான் இருந்துட்டு இருக்கு. சின்ன பிள்ளையிலிருந்து பெரிய பிள்ளைங்க வரைக்கும் பிள்ளைகளினாலே பிரச்சனை தான். அப்படி ஆயிடுச்சு. இன்னைக்கு செல்போன் கொடுக்கலன்னா அடம் பிடித்து சண்டை போடக்கூடிய அளவுல, எந்த அளவுக்கு ஒரு சம்பவத்துக்கு ஞாபகப்படுத்துறேன். திருச்சி நடந்த ஒரு சம்பவம் தான். ஒரு 13-14 வயசு இருக்கும் அந்த பையனுக்கு. அந்த பையனை கொண்டு வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, இவங்களுக்கு சில விஷயங்கள் சொல்லி கொடுக்கல, ரொம்ப அடம் பிடிக்கிறான். என்ன பிரச்சனைங்க? செல்லு தான் பிரச்சனை. 10வது படிச்சுட்டு இருக்காரு தம்பி. செல்லு தான் பிரச்சனை. செல்லுனால உனக்கு என்னடா பிரச்சனை அப்படின்னு அவர் தகப்பன் சொல்றாரு. அவங்களுடைய அம்மா அந்த செல்போனை புடுங்கி வச்சதுனால கத்தி எடுத்து குத்த போயிருக்கா. நம்ம முஸ்லீம் பையன், வேற எல்லாம் கிடையாது, முஸ்லீம் பையன். எப்படி போயிடுச்சு பாருங்க. இதுதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, சாலிகான பிள்ளைகள் தன்னுடைய பிள்ளைகளுக்காக, தன்னுடைய தகப்பன்களுக்காக, தன்னுடைய தாய்க்காக செய்யக்கூடிய பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்படும். சாலிகான பிள்ளை இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணி வச்சுங்க. எல்லா பிள்ளைகளும் கிடையாது, சாலிகான பிள்ளைகளாக இருப்பார், நல்ல பிள்ளைகளாக இருப்பார்கள், அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுவார்கள், ரசூலுல்லாஹ் கட்டுப்படுவாங்க, மறுமைக்காக தன்னுடைய வாழ்க்கை அமைத்துக் கொள்வார்கள். தாயும் தாப்பனும் நல்ல காரியங்கள் சொல்கிற பொழுது, நல்ல விஷயங்களை சொல்கிற பொழுது அதற்கு கட்டுப்பட்டு வாழக்கூடிய சாலிகான பிள்ளை. மீண்டும் சொல்ற, நல்ல பிள்ளைங்க. இவர்கள் செய்யக்கூடிய அந்த பிரார்த்தனைகள் ஏற்றுக்கொள்ளப்படும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க. ஆக நம்முடைய வாழ்க்கை பொறுத்த வரையில இன்றைக்கும் அன்றுக்கும் என்ற ஒரு ஊசலாடி கொண்டு இருக்கிறோம். எப்போது நம்முடைய ரூஹை அல்ல கைப்பற்றுவோம் தெரியாது. ஆனால் கைப்பற்றுவதற்கு முன்பாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய கிருபையில இன்ஷா அல்லாஹ் ரமலானை அடைய இருக்கிறோம். அந்த ரமலான் வருவதற்கு முன்பாக இங்க இருக்கக்கூடிய எத்தனை அவர்கள் இருப்பாங்க, எத்தனை அவர்கள் போவாங்க, யாருக்கும் தெரியாது. நீ நான் பேசிட்டு இருக்கிறோம்னு சொன்னா இன்றைக்கோ நாளைக்கோ இதோடு போகும்போது கூட ரூஹு போயிட்டு தகவல் வந்தால் கூட வரலாம். அப்படியான ஒரு வாழ்க்கை, அப்படியான ஒரு வாழ்க்கை எதிர்கொண்டு வாழ்கிற நாம் நம்முடைய வாழ்க்கையில உலகத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் மறுமைக்காக அல்ல கை கட்டான்ல, அந்த மறுமைக்காக நீங்கள் என்ன முற்படுத்தி வச்சிருக்கீங்க கேட்கிறான்ல, அந்த முற்படுத்தி வைக்கக்கூடிய அந்த விஷயங்கள், நல்ல காரியங்கள், தொழுகைகள், இபாதத்துகள், தான தர்மங்கள், பள்ளிவாசலுக்காக உதவி செய்வது, நல்ல காரியங்களுக்காக உதவி செய்வது, கல்விக்காக உதவி செய்வது, மக்களுடைய பயன்பாட்டுக்காக உதவி செய்வது, இப்படியான நல்ல அமல் நோக்கி செல்லக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் உங்களை எண்ணி ஆக்குவார் என்று கூறிக்கொண்டவனாக என்னுடைய முதல் உரை முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். எல்லாரும் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்ம முதல் உரையில் பார்த்தது போல சில அமல்களை செய்வதற்காக, சில நல்ல காரியங்கள் செய்வதற்காக நாம் தேடி செல்ல வேண்டும். சில நல்ல காரியங்கள் நம்மை நோக்கி வரும். அப்படியான ஒரு நல்ல காரியம்தான் திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் என்கிற கிளையின் சார்பில் பள்ளிவாசல் கட்டுவதற்காக, இடம் வாங்குவதற்காக அவங்க வேலைகள் செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. அந்த இடத்துக்கான மதிப்பு 30 லட்சம் ரூபாய். ரிஜிஸ்டர் செலவுடைய செலவு 3 லட்சம் ரூபா. மொத்தம் அவங்களுக்கு தேவையான பொருளாதாரம் 33 லட்சம் ரூபா தேவையாக இருக்கு. இந்த 33 லட்ச ரூபாயில் 2 லட்ச ரூபா இது வரைக்கும் அவங்களுக்கு வந்திருக்கிறது. மீதி அவங்களுக்கு 31 லட்ச ரூபா தேவையாக இருக்கிறது. இந்த பொருளாதாரத்தை பொறுத்த வரையில் ரொம்ப நெருக்கடியான நிலையில்தான் அவர்கள் திரட்டி கொண்டிருக்கிறார்கள். அந்த இடத்துக்கு சொந்தமானவர்கள் குறிப்பிட்ட நாளை நிர்ணயம் பண்ணிட்டாங்க. 4 மாதத்துக்குள்ளே நீங்கள் பொருளாதாரத்தை திரட்டி கொடுத்துட்டா இந்த இடம் உங்களுக்கு, இல்லைனா இடம் கைமாறி போயிடும் என்று அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் ரொம்ப மோசமான சூழ்நிலையில் அவங்க இருக்கிறாங்க. இதற்கு முன்னரும் உங்களுக்கு கிளையில் மூலமாக அறிவிப்பு செஞ்சுருப்பாங்க. ஏற்கனவே சொன்னது போல நிரந்தரமான நன்மைகள், பள்ளிவாசல் கட்டுவது மூலமாக அதை கட்டி அதன் பிறகு அந்த பள்ளிவாசல் பயன்பாட்டுக்கு வருகிற பொழுது அந்த பள்ளிவாசலில் எப்படியான நல்ல அமல்கள்லாம் நடந்து கொண்டு இருக்கிறதோ அதனுடைய நன்மைகள்லாம் பெறுவதற்கான அற்புதமான ஒரு வாய்ப்புகளை அல்லாஹ் நமக்கு வழங்கியிருக்கிறான்.
ஆக அந்த தாராபுரம் கிளைக்காக உங்களுடைய பொருளாதாரத்தை அதிகமாக வாரி வழங்குமாறு கேட்டுக்கொண்டவனாக இவருடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.